ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்கு மேம்? முதல் 100 நாட்கள் குருவோட உச்ச பார்வை இருக்கு இல்லையா? இந்த 100 நாட்கள் எப்படி இருக்கு? துலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா துலாம் பட்ட கஷ்டம் எதனால அப்படின்னா கடன்னால நிறைய துளாராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டாங்க. ரெண்டாவது நோய். இது ரெண்டு தான் உங்களுக்கு தின்னுட்டு இருந்துச்சு அப்படின்னா இது பாத்தீங்கன்னா சனி பகவான் ரோக சனியானதுல இருந்தே மாறப்போகுது. மாறிடுச்சு ஆல்மோஸ்ட். கொஞ்சம் ஒரு 10% இம்பாக்ட் ஆகுது அதுல ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சனி என்ன பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னா கடன் இல்லாத நோய் இல்லாத எதிரி இல்லாத வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சனி முடிவு பண்ணிட்டாரு ஒவ்வொரு துலா ராசிக்கும். அப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க, இப்படி எல்லாம் முடிவு பண்ணிட்டாரு, அவரு முடிவு பண்ணிட்டாரு, இந்த அம்மாக்கு எப்படி தெரியும் தெரியல, முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க, இன்னும் எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு. அவரு முடிவு பண்ணிட்டாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னாமா அந்த பாவம் எந்த பாவத்துல அவர் உட்கார்றாரு, என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு ஒரு அஸ்ட்ராலஜருக்கு தெரியும் இல்லையா? 3 3 6 அப்படின்றது மேக்ஸ் படிச்ச எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி அஸ்ட்ராலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். புரியுதுங்க? அப்படி ஒரு சந்தேகம் இருக்கவங்களுக்கும் நம்ம சொல்லலாம். கண்டிப்பா. அப்ப இன்னும் பெருசா இம்பாக்ட் இல்ல, இன்னும் நிறைய நல்லது செய்ய ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வக்ரகதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியம் இல்லம்மா. வக்ரகதியே அடைஞ்சாலும் அவர் பாத்தீங்கன்னா ரோக சனியா தான் இருக்காரு. உனக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், யார் தடுத்தும் நினைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கொடுத்தே தீருவேன். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. கண்டிப்பா கொடுப்பார். சோ கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல இல்ல வேற ஏதாவது நல்லது இருக்கா? 2028 வரைக்கும் எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டே இருக்க போறாரு, ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க போறாரு. அதுக்கும் மேல இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல வேற ஏதாவது நல்லது இருக்கா அப்படின்னா சனி துளாராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 5 அதிபன்மா. சனிக்கு பிடிச்ச ராசி துளாராசி. எல்லா ராசியும் விட்டுட்டு உங்க ராசியில தான் உச்சம் அடைகிறார் இல்லையா? அப்ப அதனாலதான் நீங்க அவ்வளவு பேச்சு பேசுறீங்க. ஆமா, யாராலையும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா எதிர்க்க இருக்கவங்க வாயடைச்சு போய் உட்காந்துலாம் பேச வேண்டியது. ஆமா, ஏண்டாப்ப இவங்க கிட்ட இந்த வார்த்தை கேட்டோம், எதுக்கு நம்ம வாயை கொடுத்தோம், இப்ப வாயின் கட்டிக்கிறோம். ஏன்னா அவ்வளவு ரொம்ப தெளிவா பேசுவாங்க. எங்களால பேச முடியாது. எங்களோட ராசி அதிபனும் சுக்ரன் தான், அவங்களோட ராசி அதிபனும் சுக்ரனா இருந்தாலும் நாங்க பெண் ராசி, அவங்க ஆண் ராசி. ரிஷபம் பெண் ராசி, அவங்க ஆண் ராசி. ஃபர்ஸ்ட் அந்த டிஃபரன்ஸ். ரெண்டாவது சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால பேச்சு ரொம்ப தெளிவு, ஆமா அபாரமா பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க இப்ப உங்களுக்கு 4 மற்றும் 5 அதிபன் உங்க சுகஸ்தானாதிபதியே சனி பகவான் தான். துலாமுக்கு எப்பயுமே கம்ஃபர்ட்டா வாழணும்னு ஆசை இருக்குமா. காலபுருஷனுக்கு 7ஆம் பாவம். அப்போ பாருங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கணும், வசதியா வாழணும், சௌரியமா வாழணும், எல்லா விதத்திலயும் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மேல்தட்டு மக்களோட வாழ்க்கை வாழணும். அதை மத்தவங்களை ஏமாத்தி அடிச்சு புடிச்சுலாம் இல்ல, நியாயமா சம்பாரிச்சு வாழணும். நியாயமான ஆசை தான் நம்ம. அப்ப எனக்கு ஒரு கார்னா கூட லக்ஸரிஸ் கார் இருந்தா தான் பிடிக்கும். எனக்கு ஒரு வீடு இருந்தா பங்களா மாதிரி இருக்கணும், இல்ல சின்ன வீடாவே இருந்தா கூட இட் should be fully furnished. It should be very attractive. ஆமா, என்ன மாதிரி வீடு கட்டி இருக்காங்க, ஆமா சூப்பரா இருக்குல்ல, சின்னதா தான் இருக்கு, ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி மத்தவங்க யோசிக்கணும், மத்தவங்க ஆணு பார்க்கணும், அப்படி எல்லாம் தோணும். அதே மாதிரி பாருங்க, எங்க அம்மா குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. எனக்கு வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா வேலை செய்யணும்னு தோணுது. எனக்கு வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. வெளிநாட்டிலேயே PR வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. வெளிநாட்டிலேயே நல்ல கம்ஃபர்ட் சொர்க்க மாதிரி இருக்குல்லம்மா வாழ்க்கை, அங்கேயே வாழணும்னு ஆசை இருந்துச்சு. எங்க அம்மா எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எப்ப நான் திருமணம் ஆனனோ அப்பத்துல இருந்து எங்க அம்மா என்னை விட்டு விலகிட்டாங்க. திருப்பி எங்க அம்மா பழையபடி எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற ஆசை இருந்துச்சு. எங்க அம்மா கூட வேணும்ன்ற ஆசை இருந்துச்சு. இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல சில ஆசைகள் சனி பகவான் இந்த காலகட்டத்துல நிறைவேற்றி கொடுத்தாங்க. அடுத்து குழந்தையே இல்லைங்க, எங்களுக்கு எல்லாமே இருக்கு, குழந்தை இல்லை. குழந்தை வேணும்ன்ற ஆசை, ஒரு அழகான பொன் குழந்தை வேணும்ன்ற ஆசை, ஒரு அழகான ஆண் குழந்தை வேணும்ன்ற ஆசை, என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்ற ஆசை. குழந்தை இருக்கு, என் புள்ள நல்லா படிக்கணும் அப்படின்ற ஆசை, என் புள்ள வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்ற ஆசை, எனக்கு பூர்வீகத்திலே இருக்கணும் அப்படின்ற ஆசை, பூர்வீகத்திலே அங்க போயிட்டு எங்க மக்களோட மக்களா வாழணும் அப்படின்ற ஆசை. என்னோட பூர்வீக உறவுகள் எல்லாம் என்னை விட்டு இங்க நான் சிட்டிக்கு வந்ததுனால என்னை விட்டு தூரம் போயிடுச்சு, அவங்க எல்லாம் என் கூட திரும்பி பழகணும்னு ஆசை. சின்ன வயசுல இருந்து நாங்க கூட்டு குடும்பமாவே இருந்தோம், அந்த மாதிரி ஆசை. இப்படி பல ஆசைகள். நான் படிக்கிற பையன், எனக்கு பாத்தீங்கன்னா நான் FMG எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டே இருக்கணும்னு 3 முறை ட்ரை பண்ண கிளியர் பண்ணவே இல்லை. அதை கிளியர் பண்ணணும்னு ஆசை. என்னோட லவ் ஆன் அண்ட் ஆஃப் பிரேக்கப் ஆயிட்டே இருக்கு. நல்ல ஒரு பிள்ளையோட நான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா லவ் பண்ணணும்னு ஆசை, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா சில ஆசைகள் நிறைவேறும் கண்டிப்பா. இது அந்த முற்பகுதி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில கொடுக்கக்கூடிய பலன்கள். கண்டிப்பா மேம்.
எல்லா விஷயங்களும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா சனி வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கதான் போறாரு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. Correct. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 40 நாட்கள் குருவோட பார்வை, உச்ச பார்வை இல்லாம வெறும் சனி மட்டும் வக்ரமாகறாரு இல்லையா? அப்போ துலாம் எப்படி இருக்க போறாங்க? கண்டிப்பாம்மா. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, துலாம்க்கு சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும். ம். இந்த 40 டேஸ் என்ன ஆகும்னா, திருப்பி எனக்கு எல்லா இடத்துலயும் ஒரு சேலஞ்ச் அப்படின்ற மாரி இருக்கு. ஒரு ஆ. அப்ஸ்டக்கிள்ஸ் அப்படிங்கிற மாரி இருக்கு. எனக்கு வீட்ல கொஞ்சம் அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கு. என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் சில விஷயம் செஞ்சேன். ம். அந்த சில விஷயமே எனக்கு இஎம்ஐ கட்டும்போது ஒரு சேலஞ்ச ஏற்படுத்துது. ஆ. குடும்பத்துக்காக நான் ஒரு சில டெபாசிட்லாம் பண்ணேன். இன்சூரன்ஸ்லாம் எடுத்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரீமியம் கட்டுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி வேலை செய்ற இடத்துல சின்ன சின்ன சேலஞ்சஸ சந்திக்கிறேன். அதே மாரி கடன் வந்து நான் நிவர்த்தி பண்ணணும்னு பிளான் பண்ணி எல்லாம் ஒண்ணு குடுத்துட்டேன். அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல நான் மாட்றேன். அந்த மாரி கண்டிப்பா. குட்டி குட்டி சேலஞ்சஸ வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ம். அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையா ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, சவால்களை வெல்லும் காலம் அப்படின்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பா. சவால்களை வெல்லும் காலம் துலாம் ராசிக்காரர்களே. துணிஞ்சு செயல்படுங்கன்னு சொல்லியிருக்கோம். துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல எந்த பரிகாரம் செய்யலாம்? எந்த கடவுள வணங்கலாம்? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னாம்மா, நீங்க துலாம்ல பொறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல எப்பயுமே நீங்க யார வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணணும். நம்ம என்ன நினைப்போம்? மகாலட்சுமி தாயார் செல்வ செழிப்புக்கு மட்டும் தான் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாதும்மா. எதிரி இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. ஆப்வியஸ்லி வசதி, வாய்ப்பு அதெல்லாமும் தேவை இல்லையா? இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா, தாயாரினோட வழிபாடும்மா. தாயாருக்கு எத்தனையோ வழிபாடு முறைகள் இருக்கு அப்படின்னாலும், மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குமா. அது தேவேந்திரனால் பாராயணம் பண்ணப்பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அந்த மந்திரத்த ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதாம்மா ஆகும். நீங்க பாராயணம் பண்ணிட்டு நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய செய்யுங்க. நல்லது மட்டுமே நடக்கும்மா. இப்போ டெய்லியும் வழிபாடு பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாமா? இல்லம்மா, இப்ப டெய்லி வந்து இது ஆக்சுவலி 10 நிமிஷம் அவ்வளவுதான் ஆகும்மா. ஆ. இது பாராயணம் பண்றதுக்கு. ம். என்னால டெய்லி 10 நிமிஷம் உட்கார்ந்து பாராயணம் பண்ண ஆமா. முடியல. ஏன்னா எல்லாருமே இப்ப பிஸியா இருக்கோம்லம்மா. டைம் ஆ கிடைக்க டைம் கிடைக்க சாப்பிடவே மாட்டேங்குது. டைம் இல்லங்க. டைம் இல்ல. ஓடி ஓடி ம். உழைக்கிறோம். யாருக்கு உழைக்கிறோம், எதுக்கு உழைக்கிறோம்னே தெரியல. தெரிய மாட்டேங்குது. இல்லையா? அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உழைச்சு அப்பாடான்னு உட்காரும்போது, நம்மளுக்கு யாராவது தண்ணி மொண்டு குடுப்பாங்களா? ஆள் இல்ல. ஆ. எல்லாரோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு. அதுதான். அப்ப எனக்கு வந்து வீட்ல பாராயணம் பண்ண முடியல அப்படின்னும் போது, அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போற ஹேபிட் ஆ. வச்சுக்கணும்மா. வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில், பெருமாளுக்கு கோயிலுக்கு போறோம் அப்படின்னாலே எங்க மகாலட்சுமி தாயார் இருக்கதானம்மா செய்வா. ம். அப்ப கண்டிப்பா. அங்க போயிட்டு தாயாருக்கு ஒரே ஒரு நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு, இவ்வளூண்டு மல்லிகைப்பூ, வாசனையான பூ. மல்லிகைப்பூ இல்லையே நாங்க என்ன பண்றதுன்னு கேட்பாங்க சிலர். வாசனையான பூ தாயாருக்கு பிரியம். இவ்வளவே பூ. இவ்வளோ நீ 1 முழம் வாங்கிக்கோ, இல்ல இப்ப பூ விக்கிற முடிஞ்ச விலை அளவுக்கு ஜாஸ்தி இருக்கு. வாங்கிட்டு போங்க. இல்ல ஒரு 1/2 முழம் வாங்கிட்டு போ. இல்லன்னா ரோஜா பூ, நல்ல பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு போயிட்டு, நீ தாயாருக்கு குடுத்துட்டு ஒரு நெய் விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வர அப்படின்னா நெறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.